ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அடுப்பு மேலே கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரே ஒரு கொதி வந்தவொடனே எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நெல்லிக்காவை போட்டு கொஞ்சம் சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, நல்லா கரையிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கரைஞ்ச அப்புறமா இதில் இன்னொரு மசாலா ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து எல்லாத்தையும் வெறும் கடாயில் வறுத்து அதை அரைச்சிக்கணும். அரைச்சி இதை பவுடர் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் முழுசாக குறைஞ்ச அப்புறமா கடைசியாக இந்த மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சுட சுட எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க நெல்லிக்காய். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. 2 வாரம் வரைக்கும் நம்ம அப்படியே கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.